ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதியின் சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காக்கட்டான் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். நேற்று காமிச்சிருந்தேன்ல, நிறைய மொட்டு வச்சுருக்கு. அப்படின்னு எவ்வளோ பூ பாருங்க. இது வந்து நைட்டு தான் விரியும் போல். ஏன்னா நைட்டுமே ரொம்ப லேட் நைட்டில் விரியுமோ என்னமோ தெரில. நான் நேற்று ஒரு 8-9 மணிக்கெலாம் வந்து பார்த்தேன். அப்போம்லாம் ஒன்றுமே விரியலை. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதில் வேறு நேற்று நல்ல மழை, கீழே ஒரு பூ பூத்து கிடக்கு. நாளைக்கு மோஸ்ட்லி நிறைய பூ விரியும். இன்றைக்கி காலையில் பயங்கரமாக மழை பெஞ்சுது. இதில் வர கனகாம்பரம் இருக்கு பாருங்க, அதுவும் நல்லா பூத்து கிடக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் செடி ஒன்று வாங்கி மீஷோவில் வாங்கி வச்சேன்ல, அது எவ்வளோ, அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பக்கு கண்ணாவது இருக்கும். அவ்வளோ வருது, கீழே வருது பாருங்க. அப்படியே சின்ன 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 சின்னதாக அவ்வளோ பக்கு கன்று வருது. உள்ளே அவ்வளோ இருக்குது. இன்னும் பாருங்க, இப்போ காமிக்காம இங்கே இருங்க, நிறைய வருது. இப்படி தான் வந்து மேலே நல்லா நீளமாக வரும். இந்த ஏலக்காய் நல்லா ஹைட்டுக்கு வந்துட்டு கீழே அடியிலேருந்து தான் பூ பூக்கும். அந்த வேர்லேருந்து பூ பூக்கும். நல்லா பரவாயில்ல, வாங்கி வச்சதுக்கு நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. அதுக்கு பிறகு வேறு என்னது, வேறு ஒரு பூவும் கிடையாது. ஒரு பூ பூக்கலை நம்ம வீட்டில், அவ்வளோதான். இன்றைக்கி வேறு பூலாம் எதுவுமே கிடையாது. இதில் ஒரு 2-3 பூ பூத்து கிடக்குன்னு இருக்கு வேண்டியது. இனிமேல் எல்லாம் பூக்கும். நம்ம இப்போ தான் மழை, எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் மழையை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஈரப்பதமாக அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் நம்ம வீட்டில் பூத்த பூக்கள்.